ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இன்று நான் சொல்கின்ற வாக்கினை கவனமாக கேட்டுவிடு. ஏனென்றால் இது உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான விஷயம். என் குழந்தையே, உன் மனதில் உள்ளதை நான் உள்ளபடி சொல்கின்றேன். அதனை கேட்டு நீ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த அம்மாவினை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன் குலதெய்வத்திடமிருந்து தண்டனை கிடைத்துவிட்டது. உனக்கு மனமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன். உன் குலசாமியான இந்த வராகி அம்மா உனக்கு தருகின்ற வாக்கிலிருந்து சர்வ நிச்சயமாக உன்னுடைய மனது தெளிவடைய போகின்றது. என் பிள்ளையே, இன்று இந்த அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, தரப்போகின்றாள் என்ற வாக்கு என்ன தெரியுமா? என் பிள்ளை, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை, உன்னுடைய மனதை காயப்படுத்தியவர்கள் இவர்கள் என்று நீ என்னிடம் கண்ணீர் வடித்தாய் அல்லவா? அவர்கள் அழக்கூடிய சூழ்நிலையில் இன்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உனக்கு இத்தனை நாளும் செய்த பாவத்திற்கும் துரோகத்திற்கும் தண்டனை கிடைத்துவிட்டது. அந்த தண்டனையை உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்து விட்டது. என் தங்கமே, இந்த அம்மாவினை குலதெய்வமாக கொண்டிருக்கின்ற உனக்கு அதே நேரத்தில் அவர்கள் செய்த அத்தனை செயல்களுக்கும், அவர்கள் செய்த அத்தனை துரோகங்களுக்கும் இன்று தண்டனை கிடைத்துவிட்டது. யார் ஒருவன் அவர்களின் குலதெய்வமாக இருக்கின்றார்களோ அவர்களின் மூலமாகவே அவர்களை அளவைத்தவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, இது என்னவாக இருக்கும்? என்ன நடந்தது? எப்பொழுது நடந்தது? அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? அதை உன் அம்மா என்று உனக்கு தெளிவாக விளக்கி சொல்லிவிட இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மிகுதியான வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீரை கண்ட உன் குலதெய்வம் அத்தனை வேதனையுற்றது. உன்னுடைய கண்ணீருக்கு என்ன பரிகாரம், உன்னுடைய கண்ணீருக்கு என்ன காரணம் என்று பார்த்த பொழுதுதான் இன்னொருவரினுடைய செயல்கள் உன் வாழ்க்கையில் பாதித்தது, உன்னை பாதித்ததுதான் என்பதனை தெரிந்து கொண்டார்கள். என் பிள்ளையே, உண்மையாகவே சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? எத்தனை பெரிய தவறுக்கும் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் அடுத்தவர்களின் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்கள் தப்பிக்கவே முடியாது அல்லவா? அதிலும் குறிப்பாக குலதெய்வத்திடமிருந்து தப்பிக்கவே முடியாது அல்லவா? என் தங்கமே, ஒருவேளை தவறு செய்தவரும் தவறால் பாதிக்கப்பட்டவரும் வேறு வேறு குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் யார் ஒருவர் இவரின் கண்ணீரை சிந்த வைத்தார்களோ அவர்களின் குலதெய்வமே அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும். அதுபோல கண்ணீர் சிந்திய பிள்ளையினுடைய குலதெய்வமும் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும். இதுதான் உண்மை. அதனால் என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் குலதெய்வம் நமக்கு துணையாக இருக்கும். நம்மை தட்டி கேட்கும். அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கு தட்டி கேட்கும் என்பதனை மறந்து விடாதே. அது நடக்கவில்லை என்று அதற்கு காரணம் அந்த குலதெய்வம் பல வாய்ப்புகளை கொடுத்திருப்பார்கள். சற்றென்று ஒருவருக்கு தண்டனை கொடுத்துவிட முடியாது அல்லவா? ஒருவேளை அவரின் மனநிலை மாற்றங்கள் ஏற்படுமோ என்று குலதெய்வம் அவர்களை சோதனை செய்து பார்க்கும். அப்படியும் அவர்கள் எந்த ஒரு மனமாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எவ்வளவுதான் வாய்ப்புகள்
கொடுத்தும் அதனை அவர்கள் சரியாக பின்பற்றவில்லை என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தே தீரும். என் தங்கமே, அவர்களின் கைகளிலிருந்தே பெற்று கொடுக்கும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வமானது அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தண்டனையை கேட்டால் நீயே அவர்களின் மீது இறக்கப்படுவாய். எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று என் பிள்ளை நீ கண்ணீர் வடிப்பாய். என் குழந்தையே, முதலில் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கொள். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், உன் வாழ்க்கையை உப்பை தின்றவன்தான் தண்ணீர் குடித்து ஆக வேண்டும் என்பது போல தவறு செய்தவன்தான் அதற்குரிய தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் உன் குலதெய்வம் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தண்டனையை, மிகவும் கொடூரமான தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அவர்களால் நீ பட்ட கஷ்டத்தை விட 2 மடங்கு அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தில் நீண்ட நாட்களாக கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த ஒரு விஷயத்தில் ஒளிமலையான பதில் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. இதற்காக எத்தனை நாட்கள் நீ உழைத்து கொண்டிருக்கின்றாய் என்பது இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும். இது உனக்கு அற்புதமான தீர்வு. அதற்கான பதில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய உழைப்பிற்கான பலன் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. என் செல்ல குழந்தையே, உன்னுடைய உழைப்பு நீ எவ்வளவு ஈடுபாட்டுடன் செய்தாயோ அதற்கான பலன் உன் கைகளில் நிச்சயமாக வந்து சேரப்போகின்றது. என் குழந்தையே, இத்தனை நாட்களாக எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி உன் உழைப்பினை நீ முழுமையாக செயல்படுத்தி வந்திருக்கின்றாய் அல்லவா? அதற்கான பலன்தான் இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது. நம்மால் முடிந்ததையெல்லாம் நாம் செய்து வருவோம் என்ற நம்பிக்கையோடு நீ அதில் இறங்கி இத்தனை நாட்களாக எப்படி உன்னுடைய முழு முயற்சியை போட்டாயோ அந்த முயற்சிக்கான பலன் உன் கைகளில் வந்துவிடப் போகின்றது. என் தங்க குழந்தையே, உன்னுடைய முகத்தில் நாளை நிச்சயமாக இந்த அம்மா நான் மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். நான் தரப்போகின்ற மகிழ்ச்சி உன்னுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக நல்ல எதிர்காலமாக உனக்கு மாற்றித்தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என் தங்க குழந்தையே, அது என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்தாய் அல்லவா? அதுதான் என்பது உனக்கு மிகுந்த சந்தோஷமான செய்தியாக இருக்கப் போகின்றது. நீ எது நடந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும், நம் எதிர்காலத்திற்கு இதில் வெற்றி கிடைத்துவிட்டால் போதும், எப்படியாவது நான் எதிர்காலத்தில் ஒரு வழியாக நல்ல நிலைக்கு சென்று சேர்ந்து விடுவேன் என்று நினைத்திருந்தாய் அல்லவா? அதுதான் இப்பொழுது உனக்கு வெற்றி செய்தியாக இன்று வந்து சேரப்போகின்றது. என் செல்ல குழந்தையே, நீ நினைத்ததையெல்லாம் விட பல மடங்கு உனக்கு லாபத்தை அது ஈற்றித்தர போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையப் போகின்றது. உனக்கு நல்லது ஒரு வாழ்க்கை நீயாக உனக்கு நிச்சயமாக இது இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உனக்கான வாய்ப்பினை கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இங்கு வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே உறுதியாக ஒரு பொருள் என் பிள்ளையின் கையில் கிடைப்பதாக இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் உனக்கு வாக்கு தருவேன். உனக்கு இப்பொழுது நான் சர்வ நிச்சயமாக ஒரு வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையின் கைகளில் இது கிடைக்கும் நேரம் என் பிள்ளையே நீ பெருமகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் நீ இத்தனை நாட்களாக அடைந்த கஷ்டத்திற்கெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகின்றது என்று நீ நிம்மதியடைந்து பெருமூச்சு விடப் போகின்றாய். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய முயற்சியினை இதோடு நீ நிறுத்தி கொள்ள வேண்டாம். உன்னுடைய முயற்சியில் நிச்சயமாக இன்னும் நீ பல எல்லைகளை தொடப்போகின்றாய், பல உச்சத்தை அடையப் போகின்றாய். உன் அம்மாவினுடைய ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு இருக்கும் பொழுது சத்தியமாக நீ அடுத்தடுத்த நிலைகளுக்கு சென்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று வருங்கால உனக்கான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே.
இந்த அம்மாவினுடைய வாக்கு எப்பொழுதும் நிச்சயமாக பலிக்கும் என்று நன்றாக உனக்கு தெரியும் அல்லவா? நாளை உழைப்பிற்கான நாள் என் தங்க குழந்தையே. அந்த உழைப்பிற்கான நாளில் நீ அடையப் போகின்ற மிகப்பெரிய சந்தோஷம்